சென்னை பசுமை வழிச்சாலையில் சாய்ந்த மரம் அகற்றப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, தற்போது அந்த பகுதியில் மரம் அகற்றப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? நிச்சயமாக மதியம் ஒரு 2 மணி வாக்கில் இந்த கிரீன்வே சாலையில் பெரிய ராட்சச மரம் ஒன்று குறுக்கே விழுந்த காரணத்தினால் மிகப்பெரிய போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டது. உடனடியாக பிறகு சம்பவ இடத்திற்கு அறுவை இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றை உடனடியாக எடுத்திருந்தது. போர்க்கால அடிப்படையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி அந்த ராட்சச மரத்தை உடனடியாக அப்புறப்படுத்தி தற்போது அங்கு போக்குவரத்து சீர் செய்யும் பணி என்பது நடைபெற்று வந்தது. தற்போது ஒரு புறம் முழுவதுமாக அந்த ராட்சச மரத்தை ஒவ்வொரு கிளைகளாக வெட்டி ஒரு புறம் முற்றிலும் ஒதுக்கி சாலை போக்குவரத்தை முதலில் சீர் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் முற்றிலுமாக வெட்டுப்பட்ட மரத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். தற்போது அந்த சாலை முழுவதும் போக்குவரத்து என்பது சீர் செய்யப்பட்டு வாகனங்கள் அனைத்தும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராட்சச மரத்தை முழுவதுமாக அந்த சாலையிலிருந்து அகற்றுவதற்கு கிரெயின் போன்ற வாகனங்களை பயன்படுத்தி வாகனத்தில் அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையும் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுபோன்று மழை நேரத்திலும் அதே நேரத்தில் பலத்த காற்று வீசும்போது மரங்கள் விழுந்தால் உடனடியாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கோ சென்னை மாநகராட்சிக்கோ அவர்கள் கொடுத்த உதவி எண்ணுக்கு நீங்கள் அழைத்தால் சம்பவ இடத்திற்கு அருகிலுள்ள அதிகாரிகள் வந்து உடனடியாக அப்புறப்படுத்துவார்கள் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் பல மணி நேரம் எடுக்க வேண்டிய இந்த அப்புறப்படுத்தப்படும் பணி என்பது போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சிகள் சேர்ந்து 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்ட காரணத்தினால் 2 மணி நேரத்தில் அவர் முற்றிலுமாக அகற்றப்பட்டு அந்த கிரீன்வே சாலை தற்போது போக்குவரத்து என்பது சீர் செய்யப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.